ஈரான் எதிராக இஸ்ரேல். மத்திய கிழக்கை அதிர வைக்கும் இரு சக்திகள். போர் நடந்தால் யார் மேலோங்குவார்கள்? வான்படை சக்தியை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு 241 ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், ஈரானுக்கு 186 டெடிகேட்டட் அட்டாக் ஏர்கிராஃப்ட். இஸ்ரேல் 39, ஈரான் 23 அட்டாக் ஹெலிகாப்டர்கள். இஸ்ரேல் 48, ஈரான் 13. அதாவது வானில் தொழில்நுட்பமும் துல்லிய தாக்குதலும் இஸ்ரேலின் பலம். அவர்கள் அட்வான்ஸ்ட் ரேடார், பிரெசிஷன் ஸ்ட்ரைக் திறன் கொண்டவர்கள். 20 முதல் 40 வரை வினாடி, கிரவுண்ட் ஃபோர்ஸ் மற்றும் நம்பர்ஸ். ஆனா நிலப்படையில் கதை வேற மாதிரி. ஈரானுக்கு 6,10,000 ஆக்டிவ் டியூட்டி பர்சனல், ரிசர்வ் ஃபோர்ஸஸ், 3,50,000 பாராமிலிட்டரி, 2,20,000, மொத்தம் 11,80,000 வீரர்கள். இஸ்ரேல் 1,70,000 ஆக்டிவ், 4,65,000 ரிசர்விஸ்ட்ஸ், 35,000 பாராமிலிட்டரி, மொத்தம் 6,70,000. எண்ணிக்கையில் ஈரான் முன்னிலை. நீண்டகால போரை தாங்கும் மனிதவளம் அதிகம். அப்படின்னா யார் ஜெயிப்பார்கள்? வானில் இஸ்ரேல் ஆதிக்கம், நிலத்தில் ஈரான். எண்ணிக்கையானா போர் என்பது எண்கள் மட்டுமில்ல. வியூகம், தொழில்நுட்பம், கூட்டணி ஆதரவு, இவைதான் முடிவை தீர்மானிக்கும். ஒரு பக்கம் ஹைடெக் தாக்குதல், மற்றொரு பக்கம் மேசிவ் ஆர்மி சக்தி. உங்கள் கணிப்பில் யார் ஜெயிப்பார்கள்? இஸ்ரேலா, ஈரானா? கமெண்ட்ல